சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ மகா பயங்கரமா பிளான் பண்ணி இசக்கிக்கும், காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு பேசிர்றாங்க. ஆனாலும் நம்ம சிந்து, பைரவி இவங்க 2 பேருக்குமே இதுல விருப்பம் இல்ல. நேரா போய் காயத்ரி கிட்ட பேசுறாங்க. ஆனா, இப்ப காயத்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா, செலியன் பயந்துகிட்டு தான் ஓடி போயிட்டான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சர்றாங்க. ஏன்னா வந்து நடந்த விஷயங்கள்லாம் அப்படி இல்லையா? ஸோ, அதனால பயந்துகிட்டு தான் ஓடிட்டாப்டியாட்டுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளாரே நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆறுமுகம், சிவா இவங்களும் வந்து கேட்டு பார்க்குறாங்க. அவங்க கிட்டயும் வந்து என் தலையில என்ன எழுதியிருக்கோ, அது பிரகாரமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே டைம்ல இங்க செலியனும் கண்ண முழிச்சு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிரலாம் அப்படின்னு பார்க்குறாப்புல. ஆனா கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. பக்கத்து ரூம்ல தான் உட்காந்து அந்த ரவுடிங்கலாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி நேரா போய் காயத்ரி கிட்ட, "இல்ல, இல்ல நீ எனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க தேவையில்ல. நம்ம இந்த கல்யாணத்த இப்பொழுதைக்கு நிப்பாட்டிடுவோம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க காயத்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா, செலியன தவிர வேற யாரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா செலியன விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்களாட்டுக்கு காயத்ரி. இத புரிஞ்சுக்கிறாங்க நம்ம அன்னபூர்ணி. ஆனா இந்த மகா எங்க இந்த கல்யாணத்த வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் இசக்கிய மாப்பிள்ளை கோலத்துல வர சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளையா ட்ரெஸ் எல்லாம் போட்டு மணமேடைக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா அன்னபூர்ணி வந்து இல்ல இந்த கல்யாணம் வேணாம். காயத்ரிக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பிளேட்டையே மாத்துறாங்க மகா. சோ எல்லாம் சொல்லி தானே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம். இப்ப இசக்கி வந்து பாரு மாப்பிள்ளை கோலத்துல வந்து மணமேடையில வந்து உட்கார்ந்துருக்கான். இப்ப எப்படி கல்யாணம் வேணான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்ட மாத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.